இது வந்து டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் நான் சொல்ல போகிறேன். லஞ்சில் இதை சாப்பிட்டாச்சுன்னா அவளுக்கு வந்து டயபெட்டிஸ் நிறைய குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் இது ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனு நீங்கள் அளவுக்கு வெட்டி இதை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் மெந்தியத்தை எடுத்துக்க. இது மெந்தியம், உங்களுக்கு கண்ணு முன்னால் காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மெந்தியம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா? இதை போட்டாச்சு. அடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வரகரிசி எடுத்துக்கிறோம். வரகரிசி உங்களுக்கு காமிக்குன்னா வரகரிசி இதான் வரகரிசி. இதை வந்து நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம். உங்கள் முன்னால் நான் போடுறேன், பாருங்கள். 1 2 ஸ்பூன் போட்டாச்சா? இது முடிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து பாசிப்பருப்பை எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம 3 ஸ்பூன் போட போகிறோம். 1 ஸ்பூனு, 2வது ஸ்பூனு, 3வது ஸ்பூன். 3 ஸ்பூன் போட்டாச்சா? இப்போ இதில் தண்ணி நம்ம விடுவோம். தண்ணி எவ்வளோ விடணும்? முதல்ல தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம். நல்லா 3 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி தண்ணியை கொட்டிடுவோம். எப்படி அரிசி கழுவோம் இல்லையா, அதே மாதிரி 2ஆம் தடவை, அப்புறம் 3 தடவை இந்த மாதிரி பண்ணின அப்புறம் தண்ணி நல்லா இதில் ஃபுல்லாக தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக விட்டுடணும். விட்டுட்டு ரைஸ் குக்கரில் இதை வச்சுடுங்க. வச்சுட்டு இது நல்லா வேகணும். ஒரு ½ அன் ஹவரோ 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வெந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பூ போல் மேலே வந்துடும். எல்லாம் வெந்த உடனே